எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதாகரன், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இப்போ முதல்ல நமக்கு சைக்காலஜின்றது மக்களுடைய மனசை பற்றியும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சமாளித்து நம்ம தினசரி வாழ்க்கையில் நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது ஒரு துறையாக எல்லாராலையும் பேசப்படக்கூடிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. அதில் நம்ம கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ன்றது நம்மளுக்கு நிஜமாகவே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையுடைய எல்லா தரத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது குழந்தைகளுடைய படிப்பிலிருந்து அவங்களுடைய கவனம், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை தவிர அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகும்போது வயசு கோளாறுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ப்ளஸ் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே நமக்கு சில நேரங்கள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது. இது நமக்கு தூக்கமின்மை, மேலும் சில பல்வேறு விதமான மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இப்படி ஏற்படுத்துறதுக்கு நம்ம பொதுவாக எந்த விதமான உதவியோ இல்லை அதுக்கு தகுந்த ஆட்களையோ நம்ம பார்க்குறது கிடையாது. இப்போ கிளினிக்கல் சைக்காலஜி கோர்ஸுன்றது அந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு படிப்பும், அதே நேரத்தில் அதை எப்படி சரி பண்ணுறதுக்குண்டான தேவையான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றியும் படிக்க முடியும். அது நம்ம படித்த பிறகு அதை நம்ம வச்சு மற்றவங்களுக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான உதவிகளையும் மருத்துவ நலத்தில் நம்மளுடைய தெரப்பி மூலமாக செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். ஸோ இது ஒரு 2 வருஷ கோர்ஸாக இருக்குது. இந்த 2 வருஷ கோர்ஸில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கிறது மட்டுமே கிடையாது, அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதுக்குண்டான விஷயங்களையும் மக்களுக்கு அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கிறாங்க. மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருசாக யாரும் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு மனசுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எல்லாருமே கூர்மையாக கவனிக்கிறாங்க. அதுக்கு யார் அணுகிறதுன்ற ஒரு கேள்விக்குறியோடையும் எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவுவதற்காகவும் இன்றைக்கி இந்த கிளினிக்கல் சைக்காலஜி கோர்ஸுடைய ஸ்கோப், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தேவை மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதை நம்ம தேர்வு செய்கிறதன் மூலமாக இதை நம்ம மென்மேலும் கூட ஒரு நல்ல கேரியராகவும் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் இது மாதிரி இந்த கேரியரை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது என்னுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இதை எல்லாருக்குமே நான் எடுத்து சொல்லிக்க விரும்புகிறேன்.